வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது விசி ஹோஸ்ட் சம்மந்தமான தகவல் தான். இந்த விசி ஹோஸ்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இதை பற்றி எக்ஸாம் சம்மந்தமான தகவல் அப்படின்றது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் தேர்வு அப்படின்றது நடைபெறும். மினிமம் சொல்லப்போனால் 8-9 நாட்கள் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ 25ஆம் தேதி தேர்வு அப்படின்றது நடைபெறும். இந்த தேர்வுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுக்க நீங்கள் எழுதக்கூடிய தேர்வில் இருந்து தான் எடுக்க போகிறாங்க. ப்ளஸ் வந்து இது தேர்வு இல்லாமல் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இன்டர்வியூக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1:5 ரேஷியோ. அதாவது மொத்த வேக்கண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75. ஸோ இந்த 75லேருந்து உங்களுக்கு 1:5 அப்படிங்கிறப்போ 375 நபர்கள் இன்டர்வியூக்கு மட்டுமே நீங்கள் போய் கலந்துப்பீங்க. ஸோ இவ்வளோ பேரை கூப்பிடும்போது எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 1000 நபர்களுக்கு கீழே தான் வந்து அப்ளை பண்ணவங்களோட எண்ணிக்கையே இருக்கும். ஸோ இப்படி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எக்ஸாம் எழுத போகிற நபர்களில் முக்கால்வாசி பேர் வந்து இன்டர்வியூக்கு தான் போவீங்க. ஸோ இன்டர்வியூ அதனால் எக்ஸாமில் எந்த அளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணுறீங்களோ, அதாவது கட் ஆஃப் வரும் கட் ஆஃப் வராது அப்படிங்கிற பயமே தேவையே இல்லை. ஏன்னா கண்டிப்பாக தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கட் ஆஃப்குள்ளே வந்துடும். பட் கட் ஆஃபை தாண்டியும் நமக்கு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட ஸ்கோரை வந்து அதிகமாகணும். எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹை ரேஞ்சில் நல்ல மார்க் வாங்குகிறோமோ, இப்போ அதாவது ஒரு 40 வாங்குகிறேன், நான் கட் ஆஃப்குள்ளே வந்துடுவேன் அப்படின்னாலும் பரவாயில்ல. இருக்கக்கூடிய 5 நாட்கள்லையோ 7 நாட்கள்லையோ நீங்கள் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டை போட்டு இன்னும் ஒரு 5 நாளில் ஒரு 5 மார்க் வாங்கினா போதும். இந்த ஒரு 8-9 நாளில் நீங்கள் ஒரு 5 மார்க் வாங்கினா போதும். 5 மார்க்குக்கு நீங்கள் படித்தா போதும். ஏன்னா கட் ஆஃப்குள்ளே வர முடியும். கட் ஆஃப்குள்ளே வந்துடலாம் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். ஆனால் வேலை கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஒரு 5 மதிப்பெண்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்பல்சரி தேவைப்படும். ஏன்னா கடைசியாக ஃபைனலாக செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு கொடுக்கும்போது அவங்க வந்துட்டு இன்டர்வியூவில் மார்க் எதுவும் மென்ஷன் பண்ணலை. பட் பண்ணலைன்ற பட்சத்தில் வெறும் இன்டர்வியூவாக அவங்க கன்சிடர் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு எவ்வளோ மார்க் கடைசியாக எக்ஸாமோட மார்க்கை வச்சு தான் போட போகிறாங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் எக்ஸாமில் எந்த அளவுக்கு ஹை மார்க் வாங்குறீங்களோ அதில் தான் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. இந்த ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்போ திரும்ப நோட்டிஃபிகேஷன் வரும், எப்போ நான் இதுக்கு வந்து படிக்கலாம், இதுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றத கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. ஸோ அதனால் இப்போ வந்து சான்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 400 பேரை ரிஜெக்டே பண்ணிட்டாங்க. அது ஃபீஸ் பேமெண்ட் பண்ணாதனால. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லோரும் ஃபீஸ் பே பண்ணியிருந்தாங்கன்னா கூட உங்களுக்கு காம்படிஷன் ஹையாக இருந்திருக்கும். பட் ஃபீஸ் யாரும் பே பண்ணலை அப்படின்ற ரீசனால் அதில் பாதி பேர் அப்படியே வெளில வந்துட்டாங்க. ஸோ அதனால் காம்படிஷன் அப்படின்றது ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். இதை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி உள்ளே போகணும். உள்ளே போகிறதுனா என்ன, வெறும் இன்டர்வியூக்கு போயிட்டு இன்டர்வியூ நானும் போனேன், போயிட்டு அட்டன் பண்ணேன் அப்படின்ட்டு வெளில வர்றதில்ல. 375 பேரை கூப்பிடுவாங்க. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் சுமாராக எழுதி கொஞ்சம், அதாவது சூப்பராக எழுதுனா உள்ளே போகணுன்றது இல்லை. ஆவரேஜாக ரொம்ப மோசமாக எக்ஸாம் எழுதாமல் கொஞ்சம் நார்மலாக எழுதினாலுமே உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்டர்வியூ போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இன்டர்வியூவில் நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறோம், இன்டர்வியூ போயிட்டு நம்ம என்ன மார்க் வாங்கியிருக்கோங்கன்றதான் பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் 1 மார்க்கோ 2 மார்க்கோ எத்தனை மார்க்கு கிடைக்குதோ அத்தனை மார்க்குக்கு இப்போ வந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. நம்ம மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ மெட்டீரியல் தேவைப்படுற நபர்கள் இங்கே டிஸ்பிளேல தெரியல கான்டாக்ட் நம்பர், அதுக்கு கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டு மெட்டீரியல் வாங்கிங்க. வேறு எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.